6th standard Thiran workbook, grade level skills. There are 10 topics given in the content. The first topic is homophones and homonyms. Let's see the first chapter, homophones and homonyms. Homophones are nothing but the words. அது ஒரு வார்த்தைகள். அந்த வார்த்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா சேம் சவுண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். ஓகேவா? லெட்ஸ் see the first chapter. Read and tick the correct sentence for the picture. பாருங்க, இந்தாண்ட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சருக்கு ரெலவெண்ட்டான ஹோமோஃபோன் வேர்ட் இருக்கக்கூடிய சென்டென்ஸை we have to select. கரெக்ட் சென்டென்ஸை செலக்ட் பண்ணும். Let me read the first two sentences. We see a lot of fruits in the vegetables in the market. We see a lot of fruits vegetables in the market. The two sentencesக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ப்ரொனன்சியேஷனில் சவுண்டில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் ஸ்பெல்லிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சி அந்த வேர்ட்ஸில் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் எஸ்இஇ சி, செகண்ட் சென்டென்ஸில் எஸ்இஏசி. ஸோ இந்த டூவில் எது கரெக்டான வேர்ட் அப்படின்னாக்க த ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்இஇ சி தான் கரெக்டான வேர்ட். ஏன்னா சீனா பார்க்கறது. Okay, let's see the second sentence. The monkey has a long tail. Second sentence, the monkey has a long tail. இதுல எது correct sentence? T-A-I-L, tail. tailனா வால். அந்த குரங்குக்கு ஒரு பெரிய வால் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? though correct sentence is first sentence. Next sentence, a rat lives in a hole. A rat lives in a hole. In this sentence, hole, H-O-L-E, hole, W-H-O-L-E, hole. These are homophone words. So the correct answer is a rat lives in a hole. The first sentence is the correct sentence. H-O-L-E, hole அப்படின்னா பொந்து, ஓட்டை அப்படின்னு அர்த்தம். The road turns to the right side. The road turns to the right side. இதில் there are two homophones, road and right. First sentenceல ROAD, road. Second sentenceல RODE, road. In these sentences, the first sentence, the road turns to the right side, ROAD, road, and RIGHT, right அப்படின்னு இருக்கு இல்லையா? That is the correct sentence. ROAD, road அப்படின்னாக்க சாலை அப்படின்னு அர்த்தம். RIGHT, ரைட் அப்படின்னா வலது பக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ த கரெக்ட் சென்டென்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ see stars in the sky at night. I see stars in the sky at night. So there are two homophones, SEEC, NIGHT, night. ஸோ இந்த டூ வேர்ட்ஸ் தான் ஹோமோஃபோன்ஸ். பாருங்கள், அடுத்ததுலேயும் அதே மாதிரியே SEAC அண்ட் KNIGHT, night. So இந்த ரெண்டு வேர்ட்ஸ் தான் homophones. So the correct answer is I see stars in the sky at night. First sentence the correct sentence. Let's move to the second Roman. Choose the correct word and complete the sentences. By, so, meet, week, would. The first sentence, Leela and her sister go to the meat shop. They dash their uncle in the shop. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹோமோஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மீட் அப்படிங்கிற வேர்டை ஹோமோஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. MEAT, மீட் அப்படிங்கிற ஹோமோஃபோன். ஸோ மீட் அப்படிங்கிறது ஹோமோஃபோன் அப்படின்னா அதே சவுண்டு வரக்கூடிய இன்னொரு வேர்டு தான் நமக்கு ஹோமோஃபோனாக இருக்கும். ஓகேங்களா? ஹோமோஃபோனோட ரூல் என்னன்னாக்க சேம் சவுண்ட் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். ஸோ இப்போ மீட் அப்படிங்கிற அதே சவுண்டு வரக்கூடிய வேறு வார்த்தை மேலே எங்கே பாருங்க, MEET, மீட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். மீட் ஆர் ஹோமோஃபோன்ஸ். செகண்ட் சென்டென்ஸ், திஸ் சேர் இஸ் மேட் ஆஃப் wood dash யூ லைக் டு பை திஸ் சேர். இதில் எது ஹோமோஃபோன்னா WOOD, woodனா மரக்கட்டை, அதுதான் ஹோமோஃபோன். ஸோ சேம் வேர்ட், சேம் சவுண்ட் வர வேர்ட் WOULD, wood. ஸோ wood அப்படிங்கிறது தான் செகண்ட் ஆன்சர். தேர்ட் ஒன்,
they go to the market by bus. They dash a lot of things in the market. In this sentence by buy அப்படிங்கிறது தான் ஹோமோஃபோன் வேர்ட். ஸோ பை அப்படிங்கிற சவுண்டு தரக்கூடிய another ஹோமோஃபோன் எங்கே இருக்குது? buy பை. இதை பாருங்கள் மேலே ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தேர்ட் சென்டென்ஸ். லெட்ஸ் see the fourth sentence. Last week Radha was ill. She became very dash. ஸோ இதில் எது ஹோமோஃபோன்னா WEEK வீக். வீக்னா வாரம். இதுதான் ஹோமோஃபோன். ஸோ சேம் சவுண்டு தரக்கூடிய அனதர் ஹோமோஃபோன் எங்கே இருக்குது பாருங்கள் மேலே இருக்குது. ஃபோர்த் ஆன்சர் WEAK வீக் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் இஸ் த ஃபார்மர் sow the seeds and water them regularly. Dash the seeds grow well. ஃபார்மர் வந்து சோ விதைத்தல், சீட்ஸை விதைச்சிருக்காரு. அப்போ சோ SOW சோ அப்படிங்கிற வேர்ட் தான் ஹோமோஃபோன். சோன்னு அதே சவுண்ட் வரக்கூடிய வேறு வேர்ட் எங்கே இருக்குது மேலே பாருங்கள் SO சோ. ஸோ ஸோ தான் ஆன்சர். ஓகேவா? அப்போது ஸோ சேம் சவுண்ட் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங்.